Hi student, welcome to இனிக்கும் கணக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 8ஆம் வகுப்பில் ஜாமெட்ரி, அதாவது வடிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் ஏன் இதில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்க எடுத்துக்காட்டு கணக்குகளை இந்த பாடம் புரியறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் நிறைய விதிகளை பயன்படுத்திக்கிட்டு போடக்கூடிய ஒரு கணக்கு தான் ஈஸியாகவும் இருக்கும். இந்த விதிகள் எல்லாமே தெரிஞ்சிட்டு கொஞ்சம் டீப்பாக நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையாக போடக்கூடிய கணக்காக இருக்கும். சரியா? இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எடுத்துக்காட்டு கணக்கு. இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பின்வரும் படங்களில் உள்ள தெரியாத மதிப்புகளை காண்க அப்படிம்பாங்க. இங்கே தெரியாத மதிப்பு நிறையா இருக்குது. ஒய் இருக்குது, இசட் இருக்குது, எக்ஸ் இருக்குது, இசட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இல்லை ஒய் இசட் தான், எக்ஸு, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த படத்தை நம்ம போட்டுக்கலாம். படம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எழுதுகிற இந்த எக்ஸாம்பிள் சம் 5.1 அதான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சம் இங்கே இசட் இருக்குது, எக்ஸ் இருக்குது, 70 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு இசட் இருக்குது. இந்த பாயிண்ட் ஏ, இது பி, இது சி. ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம், ட்ரையாங்கிள். இதனுடைய அளவு 140ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒய். இப்போ இந்த கணக்கை நம்ம எப்படி போடுறது அப்படின்னாக்கா, முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் பாருங்கள், நிறைய விதிகளை பயன்படுத்தி நம்ம செய்யலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாம் இந்த முக்கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அளவுகள். இதில் ஒன்று மட்டும்தான் இருக்குது. இந்த முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிற ஒரு பண்பு இருக்குது, ஒரு விதி இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு நேர்கோடு. இது இங்கேருந்து சியிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் உண்டாகும் கோணம் 180 டிகிரி. நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் பார்க்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது இந்த நேர்கோட்டில் உண்டாகும் கோணம் 180 டிகிரி. அதில் 140 கொடுத்துட்டாங்க. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? மீதி 40. சரியா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த விதியை நம்ம எழுதணும். தீர்வு எழுதிக்கோங்க. நேரிய கோணம் அப்படின்னு சொல்லலாம், நேர்கோணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோட்டின் மீது உண்டாகும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படியும் சொல்லலாம். எதை வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு கோட்டின் மீது உண்டாகும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்ற விதிப்படி அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரி, அதையே எழுதிக்கலாமா? ஒரு கோட்டின் மீது உண்டாகும் கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும். ஒரு கோட்டு மேலே எத்தனை கோணங்களாக பிரித்தாலும் எல்லாத்தையும் கூட்டினா 180 டிகிரி தான். அப்போ அந்த விதி அதன்படி 180 டிகிரி ஆகும். சரி, 180 டிகிரி ஆகும் என்ற விதிப்படி விதிப்படி என்ன எழுதலாம் பாருங்கள்.
இது ஒரு கோடு, அதில் என்னது இசட் ப்ளஸ் 140 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது புரியுதா பாருங்கள். இதையும் கூட்டினா 180 டிகிரி வரணும், இந்த கோணமும் இந்த கோணமும். இப்போ இசட் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 140 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 140, இங்கே கூட்டுது, அங்கே போனால் கழிக்கும். 180ல் 140 போனால் மேலும் 40 டிகிரி. இசட் ஈக்குவல் டு 40 டிகிரி. அப்போ இந்த இசட்டினுடைய கோணம் அளவு 40 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? இந்த இடம் 40 டிகிரி. ஓகேவா? இது ஒரு ரிசல்ட்டு. அடுத்து இது 40, இது 70. சரிங்களா? இது தெரிஞ்சிட்டா நமக்கு ஒரு விதி இருக்குது. இந்த பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் இது ஒரு வெளிக்கோணம். இது என்னது? வெளிக்கோணம். இது வெளிக்கோணம். அப்போது ஒரு வெளிக்கோணமானது, அதாவது ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு நம்ம இதுக்கு ஒரு விதி இருக்குது. ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை நீட்டினால் உண்டாகும் வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இந்த வெளிக்கோணம் ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை, இந்த பக்கத்தை நீட்டுறோம், இங்கே ஒரு கோணம் உருவாகுது. அதனுடைய அந்த கோணம் எதுக்கு சமம் அப்படின்னா, உள்ளே இருக்கிற இந்த கோணத்தையும் கூட்டுனா அந்த கோணத்துக்கு சமம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே சமம், அந்த விதிப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை நீட்டினால் உண்டாகும் வெளிக்கோணம், அதை எழுதணும். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை நீட்டினால் உண்டாகும் வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். சமம் என்ற விதிப்படி இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான் நமக்கு. என்ற விதிப்படி என்ன செய்யலாம்? இப்போ உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே இசட்டு 40ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இந்த இடம் 70, இந்த கோணம் 70. அப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டினா 40 + 40 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இந்த வெளிக்கோணம். அப்போ 40ம் 70ம் 110 டிகிரி. அப்போ 110 டிகிரி தான் வெளிக்கோண அளவு. சரிங்களா? 110 டிகிரின்னு வந்துருச்சு. இது ஃபுல்லாக 110 டிகிரி. இது என்னென்னா 110 டிகிரி நமக்கு. சரியா? இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே ஏற்கனவே நமக்கு இந்த ஃபுல்லாக 110 டிகிரி. இசட் எவ்வளோ?
இசட் வந்து நமக்கு ஏற்கனவே எவ்வளோன்னு தெரியும், 40ன்னு தெரியும். 40 டிகிரி தான் இசட். அப்போ எக்ஸ் எவ்வளோ? இது வந்து 2ஆக பிரியுது இல்லையா? பாருங்கள், 110 டிகிரியை 2ஆக பிரியுது. இந்த வெளிக்கோணம் வந்து வெளிக்கோணம்ங்கிறது 110 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எப்படி பிரியுது, எக்ஸ் ப்ளஸ் இசட்டுன்னு பிரிக்கிறாங்க. நமக்கு எக்ஸு தெரியாது, ஆனால் இசட் வந்து 40ன்னு தெரியும். 40 போட்டு வர்றோம். இப்போ எக்ஸ் எவ்வளோ? இந்த 40 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அங்கே கூட்டுது, இங்கே வந்தால் கழிக்கும். சரியா? எக்ஸ் டிகிரி. இப்போ 40 போனால் 70 டிகிரி தான் எக்ஸு. எக்ஸ் ஈக்குவல் டு 70. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. சரிங்களா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிக்கணும்னா இந்த முக்கோணத்து உள்ளே போய் பார்க்கும்போது 70, 40 ப்ளஸ் ஒய் இது மூணுத்தையும் கூட்டினா 180 டிகிரிக்கு சமம். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்ற விதிப்படி அதை பயன்படுத்திக்கலாம். சரியா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் கூடுதல் 180 டிகிரி என்ற விதிப்படி. அந்த விதியை பயன்படுத்தி நம்ம என்ன எழுத போகிறோம்? இப்போது 70, 40 70 ப்ளஸ் 40 ப்ளஸ் ஒய் 70 ப்ளஸ் 40 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சரியா? இப்போ வந்து ஒய் மட்டும் வேணும் நமக்கு. 180 டிகிரி போட்டுக்கோங்க. இந்த 70 40 110. ஒய் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 110 அங்கே கொண்டு போனால் 110 டிகிரி எவ்வளோ வரும்? 70 டிகிரி. ஒய் ஈக்குவல் டு 70 டிகிரி. தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 70 டிகிரி. சரியா? இப்போ இது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய நம்ம கொஞ்சம் இந்த விதிகளை வந்து பயன்படுத்தி போட வேண்டியதாக இருக்கும். 70 டிகிரின்னு வந்துருச்சு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? எடுத்துக்காட்டு புரியுதா உங்களுக்கு ஈஸியாக? ஓகே, இப்போ அதில் செகண்ட் சம் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் சம் எப்படின்னு பாருங்கள். செகண்ட் சம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே PQRன்னு கொடுத்துருக்காங்க. XY கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் சமம்னு சொல்லிவிட்டு இந்த கோடு போட்டிருக்காங்க. இதுவும் சமம்னு அர்த்தம். இந்த கோணம் P கோணம் வந்து 50 டிகிரி. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? XY கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, அந்த படத்தை போட்டுக்கலாம். PQR. சரிங்களா? இது எக்ஸு, இது ஒய், இது 50ன்னு கொடுத்துருக்காங்க. 50 டிகிரி. சரியா? இப்போ XY நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். தீர்வு இப்போ வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் PQ இஸ் ஈக்குவல் டு PR. சரிங்களா? இந்த பக்கமும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போனா சமங்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கங்கள் சமம்னா கோணங்களும் சமம்.
இப்போ சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள சம பக்கங்களுக்கு சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமம். சமம் என்ற விதிப்படி நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் R அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிள் Q என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த R வந்து ஒய்ன்னு இருக்காங்க, அதனுடைய ஆங்கிள் ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு நமக்கு இதுலேருந்து கிடச்சிடுச்சு. ஓகேவா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னா எக்ஸு வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை போட்டுக்கலாம், ஒய்க்கு பதிலாக எக்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம இந்த படத்தை பார்ப்போம். இதில் 1 2 3 கோணங்களினுடைய கூடுதல் 180 டிகிரி என்ற விதிப்படி அந்த விதியை பயன்படுத்துவோம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் $180 டிகிரி என்ற விதிப்படி நம்ம என்ன எழுதலாம், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்ற விதிப்படி நம்ம வந்து இப்போ 3 கோணங்கள் 50 டிகிரி ஒரு கோணம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்ம இங்கே என்ன செய்யலாம், 50 ப்ளஸ் எக்ஸு ஒய்க்கும் எக்ஸ் போட்டுக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சின்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதனால் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ 50 ப்ளஸ் உங்கள் ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸ், 2 எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்ம வந்து 2 எக்ஸு மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 50 அந்த பக்கம் கொண்டு போனால் இங்கே கூட்டுற 50 இங்கே வந்தோடனே கழிக்கும். சரியா? ஒரு 130 டிகிரி கழிச்சா 130 டிகிரி இருக்கும். சரியா? இப்போ இந்த நமக்கு 2x 180னா எக்ஸ் தான் வேணும். therefore எக்ஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி. இங்கே பெருக்கிற இந்த 2 இங்கே போனால் வகுக்கும். பாருங்கள், O2 2, R2 12, மீதி 1, I2 10, 65 டிகிரின்னு வரும். சரிங்களா? therefore எக்ஸ் ஈக்குவல் டு 65 டிகிரி, ஒய் ஈக்குவல் டு 65 டிகிரி தான். சரியா? எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் சம் போடலாம். தேர்ட் சம் பாருங்கள். பாருங்கள், இங்கே நிறைய ஏபிசி அப்படின்னு ஒரு முக்கோணம், அதில் வந்து வெளிக்கோணங்கள் போட்டிருக்காங்க. எக்ஸு ஒய் 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 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனுடைய அளவுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? எந்த மெஷர்மெண்ட்டுமே கொடுக்கல. ஓகே, எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். படத்தை போட்டுக்கலாம். இப்போ 3வது சம் எழுதிக்கலாம். சரி, இங்கே வந்து ஏன்னு போட்டிருக்காங்க. ஏ இது வந்து நமக்கு பி, இது வந்து சி.
இங்கே வந்து பாருங்கள், இந்த கோணத்தை எக்ஸுன்னு இருக்காங்க, இதை ஒய்ன்னு இருக்காங்க, இதையும் ஒய்ன்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒய். சரியா? இப்போ நம்ம எக்ஸ்ஒய் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், இப்போது இப்படி இருந்தால் இங்கே எக்ஸுன்னு இருந்தால் இங்கே ஒய்ன்னு இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கிறதா இங்கேயும் எக்ஸு தான், இங்கே ஒய் இருந்தால் இதுவும் ஒய் தான். குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணங்கள் சமம் என்ற விதிப்படி நம்ம இதுவும் ஈக்குவல்னு சொல்கிறோம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், குத்தெதிர் கோணங்கள் சமம் என்ற விதிப்படி நம்ம இது என்ன செய்யலாம், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது எக்ஸ்ன்னு வரும். அப்போ குத்தெதிர் கோணங்கள் சமம் என்றபடி இங்கே ஒய் இருக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம், இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ மொத்தம் 3 எக்ஸ் வருது இல்லையா? இப்போ எக்ஸ் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போது இது இந்த முக்கோணம் தீர்வு போட்டுவோம். கொடுக்கப்பட்டது முக்கோணம் ஏபிசி, இதில் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா இது வந்து குத்தெதிர் கோணங்கள் சமம். சமம் என்ற விதிப்படி நம்ம எழுதியிருக்கிறோம். சரிங்களா? அப்போனா அதே மாதிரி ஆங்கிள் பி is equal to x, angle C is also x. Therefore angle B equal to x, angle C equal to x ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் கூடுதல் 180 டிகிரி என்ற விதிப்படி கோணம் A ப்ளஸ் கோணம் B ப்ளஸ் கோணம் C இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதலாம் நம்ம. சரிங்களா? இப்போ இதில் கோணம் A எக்ஸு, கோணம் B எக்ஸு, கோணம் C எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த மாதிரி எக்ஸு எக்ஸ் எக்ஸ் 3 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 180. இந்த 3 இங்கே பெருக்குது, இங்கே போனால் வகுக்கும். படிக்கலாமா? 1 3 6 18, இந்த 0 சேர்த்துக்கலாம், 0. சரிங்களா? இப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது நமக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 60ன்னு வருது, 60 டிகிரி. அப்போனா ஒய் எவ்வளோ? ஒய் இந்த படத்தில் பாருங்கள், எக்ஸ் 60ன்னா ஒய்
இது என்னது, ஒரு கோட்டின் மீது உண்டாகும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அந்த விதியை பயன்படுத்தி நம்ம ஒய் கண்டுபிடிக்கலாம். ஒரு கோட்டின் மீது உண்டாகும், அடுத்ததாக ஒரு கோட்டின் மீது உண்டாகும் கோணங்களின் கூடுதல் டிகிரி என்ற விதிப்படி என்ன எழுதலாம்? இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் தான் நம்ம 60ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 60 டிகிரி ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. therefore ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி. சரிங்களா? இப்போது therefore ஒய் ஈக்குவல் டு 180ல் 60 போனால் 120 டிகிரி. இதுதான் ஆன்சர். இப்போ எக்ஸ் வந்து 60 டிகிரி, ஒய் வந்து 120 டிகிரி. சரியா? இந்த விதிகளை பயன்படுத்தி நம்ம பாட்டுக்கு ஈஸியாக போடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஓகே.